அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா நேற்று தினம் கலைஞர் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொள்ளும் போது நேரடியாக எம்பி சீட்டுக்காக தான் பேசுறாரு அப்படின்றத ரொம்ப வெளிப்படையாகவே பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காரு. ஏற்கனவே இந்த சென்னை வெள்ள பாதிப்புக்காக திமுக கட்சிக்கு பெரிதளவில் முட்டு கொடுத்து கமல் பேசியிருக்காரு அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம தற்போது கூட பார்த்தீங்கன்னா இதே விஷயத்தை தான் கமல்ஹாசன் தொடர்ச்சியாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இதனாலேயே எதனால கமல் திமுக கட்சிக்கு முட்டு கொடுக்கிறாரு, அவர் தான் ஒரு அரசியல் கட்சி வச்சிருக்காரு, அப்போ இந்த கட்சியை விமர்சிக்க தானே செய்யணும், எதனால முட்டு கொடுத்து பேசுறாரு அப்படின்ற ஒரு சந்தேகம் தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிக அளவில் இருந்திருக்கு. ஆனா நேற்று தினம் இந்த நூற்றாண்டு விழாவில் கமல் பேசிய பிறகுதான் இவர் இதுக்காக தான் திமுக கட்சிக்கு ஆதரவாக பேசுறாரா அப்படின்னு அனைவருக்குமே புரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். திமுக கட்சியை பத்தி பெருமையாக பேசினதும், அதுக்கு பிறகு கலைஞரை பத்தி பெருமையாக பேசினதும், அதற்கு பிறகு எம்பி சீட்டுக்காக கமல் பேசியிருக்காரு அப்படின்ற விஷயமே பாத்தீங்கன்னா யாருமே நம்பும்படியாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நாம் தமிழ் கட்சியின் சீமான விமர்சிக்கிறதும், அதற்கு பிறகு பாஜக கட்சியை விமர்சிக்கிறதும் அப்படின்னு ஒரு நடுநிலையாக காட்டிக்கொண்ட கமல் தற்போது திமுக கட்சிக்கு இவ்வளவு ஆதரவு கொடுத்து பேசுறது அப்படின்றது அவரை நம்பி இருக்க தொண்டர்களுக்கு அவர் துரோகம் பண்றாரு அப்படின்றது நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. இதற்கு ஒரு கட்சியை ஆரம்பிக்க தேவையில்லையே, நேரடியாகவே திமுக கட்சியில போய் இணைஞ்சிருக்கலாமே அப்படின்னு தான் பலரும் விமர்சிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு உச்சகட்ட நடிகராக இருக்கக்கூடிய கமல் அதற்கு பிறகு கட்சி ஆரம்பிச்சு தமிழ்நாட்டு மக்கள் மனசுல இடத்தை பிடிக்காம திமுக கட்சிக்கு ஒரு கைக்கூலியாக மாறிட்டு வந்துட்டு இருக்கிறது அப்படின்றது இவ்வளவு ஆண்டு கால அவருடைய சினிமா வாழ்க்கைக்கு ஒரு பெரிய அடியாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலம் ஒரு பெரிய அசிங்கப்பட்டிருக்காரு கமல்ஹாசன். இந்த பிரதீப் விஷயம் அப்படின்றது கமல்ஹாசனுடைய நடிப்பையும் தாண்டி மக்கள் அதிக அளவில் விமர்சிக்கக்கூடிய ஒரு நபராக தற்போது இருந்துட்டு இருக்காரு. அவர் ஏற்கனவே நடிச்ச படங்கள் சீன்ஸ் வரும்போது கூட அதுக்கு கீழே கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா கமல் ரொம்ப ஒருதலை பட்சமாக மாறிட்டாரு அப்படின்னும், அரசியல் இருக்கிறதுக்கு அவருக்கு தகுதியே இல்லை அப்படின்னு அவருடைய ரசிகர்களே பாத்தீங்கன்னா அவர் விமர்சிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு அதிகமான வெறுப்பு தான் பாத்தீங்கன்னா தற்போது கமல்ஹாசன் சம்பாதிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், கமலுடைய இனி வரும் அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.